மனைவியுடன் தகாத உறவில் இருந்த இளைஞரை குளவிக்கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். நட்புக்கு துரோகம் செய்த இளைஞர் கொலையானது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள நம்புதாடை மேற்கு தெருவைச் சேர்ந்தவர் 26 வயது நிரம்பிய அபுபக்கர். அதே தெருவில் வசித்து வந்தவர் 38 வயதான மிர்சான் அலி. நண்பர்களான அபுபக்கரும் மிர்சான் அலியும் ஒன்றாக மது அருந்தும் பழக்கமும் இருந்துள்ளது. இதனால் அடிக்கடி அபுபக்கர் மிர்சான் அலியின் வீட்டுக்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது. அப்போது மிர்சான் அலியின் மனைவியான 34 வயது சையத் அலி பாத்திமாவுடனும் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நம்புதாடையில் தனியார் விளையாட்டு அரங்கு எதிரே ஆற்றுக்கரை தெருவில் சையத் அலி பாத்திமா வீட்டின் கொல்லப்புறத்தில் ஆட்டுக்கல் குளவியை தலையில் போட்டு அபுபக்கர் ரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதுகுறித்த தகவல் திருவாடானை டிஎஸ்பி நரேஷ் பழனிவேல், பயிற்சி டிஎஸ்பி யாஸ்மின் பானு, தொண்டி சப் இன்ஸ்பெக்டர்கள் ஆசை தம்பி பாலமுருகன், காளீஸ்வரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். தடய அறிவியல் நிபுணர்கள் கமல், சேது ஆகியோருடன் போலீஸ் மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. தொடர்ந்து போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அபுபக்கருக்கும் சையத் அலி பாத்திமாவுக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. மேலும் மிர்சான் அலியும் அபுபக்கரும் ஒன்றாக மது அருந்திய தகவலும் கிடைத்ததால் மிர்சான் அலியை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் சோழியகுடி பகுதியில் பதுங்கியிருந்த மிர்சான் அலியை பிடித்து போலீசார் விசாரித்த போது அபுபக்கர் தலையில் ஆட்டுக்கல் குளவியை போட்டு கொலை செய்தது அவர்தான் என்னும் பகீர் தகவலும் கிடைத்தது. நண்பர் என்ற முறையில் ஒன்றாக மது அருந்த அபுபக்கரை மிர்சான் அலி வீட்டுக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அபுபக்கருக்கும் சையத் அலி பாத்திமாவுக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகி அது தகாத உறவாகியுள்ளது. இது மிர்சான் அலிக்கு தெரிய வந்த நிலையில் மனைவியை கண்டித்துள்ளார். அதே நேரம் அபுபக்கரை தீர்த்து கட்ட திட்டமிட்டவர் வழக்கம் போல் மது அருந்தலாம் என்று அழைத்து வந்திருக்கிறார். இருவரும் வீட்டு கொல்லையில் அமர்ந்து மது அருந்துவிட்டு அங்கேயே படுத்து உறங்கியுள்ளனர். ஆனால் திட்டமிட்டபடி இடையில் எழுந்து கொண்ட மிர்சான் அலி தூங்கிக் கொண்டிருந்த அபுபக்கரின் தலையில் அங்கு கிடந்த ஆட்டுக்கல் குளவியை தூக்கி போட்டு கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மிர்சான் அலியை கைது செய்த போலீசார் மேலும் விசாரித்து வருகின்றனர். மனைவியுடன் தகாத உறவில் இருந்த நண்பனை கணவனே கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.